ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேட் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம Mturkல பொதுவாக யூஸ் பண்ணுற 3 ஸ்கிரிப்டை பற்றி பார்க்கலாம். முதல் ஸ்கிரிப்ட் வந்து டக் மாஸ்டர், அது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்டென்ஷன், அது பார்த்திங்கன்னா Mturk ஷூட்டு. மூணாவது வந்து பேண்டா கிரேசி. ஓகேங்களா, அப்போ வந்து ரெண்டாவது இருக்கிற ஸ்கிரிப்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதில் ஒரு அப்டேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. அப்டேஷன் பண்ணி கொடுத்ததுனால நம்மளோட Mturk சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிடுது. இந்த ஸ்லோவாக இருக்கிறத வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா Mturk ஷூட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு சைட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வெல்கம் பேஜ் வரும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து சேஞ்ச் லாக் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் 3 கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். லாகின் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.3.1. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இப்போவும் அதை விட ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா Mturk டேஷ்போர்டில் போய்க்கலாம். இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். மொத்தத்தில் ப்ராஜெக்ட் ஏர்னிங்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து Mturk ஷூட்டு டக் வியூங்கிறது நமக்கு வந்துருக்கு. பக்கத்தில் செட்டிங்ஸ் பேஜ் ஒரு லிங்க் இருக்குது ஆப்ஷன். கீழேயும் பார்த்திங்கன்னா அப்ரூவல் ரேட்டு, ரிஜெக்ஷன் ரேட்டுலாம் வந்துருக்கும். எல்லாமே அப்படியே நீட்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு இது எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணணும். இப்போ வந்து அன்டிக் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஓகே, Mturkங்கிறது டேஷ்போர்டு, ப்ராஜெக்ட்ஸ், வியூ, டேஸ்க் எல்லாத்துலேயுமே வந்து அன்டிக் பண்ணிட்டேன். ஹிட் கேச்சரில் எதுவும் பண்ண வேண்டாம், ரெண்டையும் பண்ண வேண்டாம், அன்டிக் பண்ண வேண்டாம். மூணாவதில் வந்து இது எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணுவோம். நாலாவது ஹிட் பாயிண்டர் ஒன்றும் செய்ய வேண்டாம். அஞ்சாவதாக ஹிட் ட்ராக்கர்லேயும் வந்து எதுவும் அன்டிக் பண்ணியிருக்க வேண்டாம், அன்டிக் பண்ணிடுங்க. ஆறாவதில் இதையும் அன்டிக் பண்ணிடுங்க. ஏழாவதில் இதையும் அன்டிக் பண்ணுங்கள். எட்டாவதில் ஐ ஃப்ரேம் எனேபிள், அதையும் அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த டைப் வந்து நீங்கள் நார்மலாக ஒயிட்டில் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி டார்க் மோடில் வைக்கலாம், வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ டார்க் மோடில் நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டார்க் மோடில் ஃபுல்லாக வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணாமலே வந்துடுச்சு. ஸோ வந்து மேலே இருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ உங்களுக்கு பழையபடி, அதாவது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது இதை பார்த்திங்கன்னா அப்படின்னா ஹிட் பேஜில், ஹிட் குரூப் பேஜில் பார்த்திங்கன்னா அந்த ரிக்வெஸ்டருடைய டீட்டெயில்ஸ்லாம் அந்த Mturk ஷூட்டில் டிக் பண்ணியிருக்கும்போது வரும். இப்போ அது வராது. கொஞ்சம் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை அன்டிக் பண்ணுறது மூலிமா நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டு கிடைக்காது. ஹிட்டும் வந்து நமக்கு உடனடியே கிடைக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். 2 ஸ்கிரிப்ட்டு யூஸ் பண்ணுறது பதிலாக ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டக் மாஸ்டர் வந்து நான் ஆல்ரெடி மெயினாக தான் யூஸ் பண்ணுறேன். Mturk ஷூட்டும் யூஸ் பண்ணலாம், டக் மாஸ்டரும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் நமக்கு வந்து ஹிட்டு கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்
டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.